தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இஸ்ரவேலர் யோர்தானை கடத்தல். யோசுவா அதிகாலையில் விழித்தெழுந்தார். அவரும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் சித்திமிலிருந்து புறப்பட்டு யோர்தான் வந்தடைந்தனர். அதை கடக்கும் முன் அங்கே தங்கினர். 3 நாள்கள் கழிந்த பின் மேற்பார்வையாளர் பாளையமெங்கும் போய் மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை லேவிய குருக்கள் தூக்குவதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் இடங்களிலிருந்து புறப்பட்டு அதன் பின்னால் செல்ல வேண்டும். ஆயினும் உங்களுக்கும் அதற்கும் 2000 அடி இடைவெளி இருக்கட்டும். யாரும் அதன் அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் வழி உங்களுக்கு தெரிய வேண்டும், ஏனெனில் நீங்கள் அவ்வழியில் இதுவரை சென்றதில்லை. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். யோசுவா குருக்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கி பிடியுங்கள், மக்கள் முன் கடந்து செல்லுங்கள் என்றார். அவ்வாறே அவர்களும் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன் சென்றனர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரவேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். அவர் உங்கள் முன்னிருந்து கானானியர், இத்தியர், இவ்வியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் ஆகியோரை விரட்டி விடுவார். இதோ உலக அனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. இப்போது இஸ்ரவேலின் 12 குலங்களிலிருந்தும் குலத்திற்கு ஒருவராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடிவரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நடைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடிவந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலையில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரவேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரவேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள். இந்த விவிலிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து இதை யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். விவிலியத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், வளமையும் செழுமையுமாய் மாற்றுவார். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமானால் விவிலியத்தை வாசியுங்கள். ஆண்டவருடைய வழிநடத்தல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
அந்த இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் எவ்வாறு வழி நடந்தார், எப்படி அவர்களை வழி நடத்தினார் என்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரை நீங்கள் எத்தனை மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறீர்களோ, ஆண்டவருக்கான இடத்தை கொடுக்கிறீர்களோ, அதை போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், விவிலியத்தை வாசிக்கிற பிள்ளைகள் துன்பப்படுவது போல தெரியும். ஆனால் ஆண்டவர் அந்த துன்பங்களில் இருந்து எல்லாம் எப்படியாவது அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து விடுவார். அது எங்களுடைய வாழ்க்கையில் நான் அணுவாய் அனுபவித்தது. ஆண்டவர் எத்தனையோ துன்பங்களின் மத்தியில் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்தும் என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு செல்கிறார். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இனி இருக்கிற நாட்களும் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார் என்று நம்புகிறோம். ஆண்டவர் நம்முடைய வீட்டின் அரசராகவும் நம்முடைய தலைவராகவும் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.